நடிகர் தனுஷ் நடிப்பில் இன்று வெளியாகியுள்ள ராயன் திரைப்படத்தை காண சென்னை ரோகிணி திரையரங்கில் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் நேரலையில் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், ரசிகர்களுடைய வருகை, ஆர்ப்பரிப்பு, உற்சாகம் எந்த அளவுக்கு இருக்கு, விவரங்கள்? வணக்கம் அருணேஷ். நடிகர் தனுஷினுடைய 50வது திரைப்படமான ராயன் திரைப்படம் அவருடைய இயக்கத்திலும் நடிப்பிலும் இன்று திரைக்கு வர இருக்கிறது. குறிப்பாக நாடு முழுவதும் இந்த படம் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த சென்னை ரோகிணி திரையரங்கில் ரசிகர்கள் முழுவதுமாக உற்சாகத்துடன் பட்டாசு வெடித்தும் அதே போல திரையரங்கிற்கு உள்ளே வைக்கப்பட்டுள்ள பேனர்களில் பாலபிஷேகம் செய்தும் தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். தொடர்ச்சியாக இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையிலுமே திரைப்படத்தில் காளிதாஸ் மற்றும் செல்வராகவன் உள்ளிட்ட சந்தீப் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நட்சத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்றனர். ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்புடன் வரக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் AR ரகுமான் அவர்கள் இசையமைத்துள்ளார். தற்போது நம்மிடையே ரசிகர்கள் ஒருவர் இருக்கிறார், அவரிடம் விவரங்களை கேட்கலாம். இந்த படத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? கண்டிப்பா அவரோட கேரியர்ல மிகப்பெரிய வெற்றி படமா அமையும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, ஓம் நமச்சிவாயம். கண்டிப்பா அவர் கும்பிட்ட அந்த சிவன் அவரை கைவிட மாட்டாரு. இந்த 50வது படம் அவர் கேரியர்லயே மிகப்பெரிய வெற்றி படமா அமையும். ஏற்கனவே பவர் ஸ்டார்ல அவரு தன்னோட டைரக்ஷன் நிரூபிச்சிருக்காரு. இது 2வது அவரோட படைப்பு, டைரக்டர் ஆக்டிங். அதனால இது மிகப்பெரிய சிக்ஸர் அடிக்கக்கூடிய, ஏன்னா ஆல்ரெடி 6 சிவன் உள்ள ஃபேமிலி. அந்த சிவன் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோலாகலமா இருக்கிறாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஓகேவா? இன்னைக்கு இந்த படத்துல பார்த்தோம்னா ஒரு முழு ஆக்ஷன் படத்துல 2வதா டைரக்ஷன் பண்ணிருக்காரு தனுஷ்க்கு. இந்த படம் எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஆல்ரெடி 4 பேரை காட்டியிருக்காங்க. இது ராயன் கிடையாது, ராவணன். ஓகேவா? என்னோட நான் கணிப்பு பிரகாரம் சொல்றேன். அந்த படம் போய் பார்த்துட்டு சொல்றேன். கண்டிப்பா ராவணனுக்கு 2 சகோதரர்களும் ஒரு தங்கச்சி இருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி ராயனா வச்சிருக்காங்க. ஆல்ரெடி அந்த டைட்டில் வின் பண்ண டைட்டில் தானே இல்லையா? அந்த மாதிரி அவருக்கு என்னைக்குமே ராவணன் நல்லவன் தான். அவனை சூழ்நிலை கைதியால தான் அவனை நம்ம கொல்ல வேண்டியதாயிடுச்சு, நரகாசுரனை. அந்த நரகாசுரனா மாறி ராயனா வந்திருக்காரு. புரட்சி எடுப்பாரு. இவர் பூகம்பத்தை கிளப்பி இவரோட 50வது படம் மிகப்பெரிய வரலாற்றிலேயே, அதாவது அவர் நடிச்ச கேரியர்லயே மிகப்பெரிய வெற்றி படமா அமையும். 50வது படம்ன்றது எல்லாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் அமையாது. இந்த படம் 50வது படம் அவரோட சன் பிக்சர் ஆரம்பிச்சிருக்காங்க. மிகப்பெரிய வெற்றி படம். வாழ்க வளர்க. சன் பிக்சர்ஸினுடைய தயாரிப்பில் இந்த படமானது பெரும் எதிர்பார்ப்புடைய ரசிகர்களிடம் சரியாக 9 மணிக்கு வெளியாக இருக்கிறது. குறிப்பாக இதற்கான ஒரு சிறப்பு காட்சி என்பதனையும் அனுமதி கொடுக்கப்பட்டு காலை 9 மணி முதல் நள்ளிரவு 2 மணி வரை படத்தை திரையிடலாம் என்று உயர்நீதிமன்றமும் தீர்ப்பு என்பதனை கொடுத்திருக்கிறது. அந்த வகையில் தான் தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களிலும் ராயன் திரைப்படத்தை பார்ப்பதற்காக ரசிகர்கள் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றனர். தற்போது ஒளிப்பதிவாளர் காட்டி வருவதை போலவே தொடர்ச்சியாக ரசிகர்கள் உள்ளே அனுமதிக்கக்கூடிய காட்சி என்பதை தான் பார்க்க முடிகிறது. இதற்கு முன்பாகவே திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய காளிதாஸ், ஜெயராமன் மற்றும் படத்தினுடைய நட்சத்திரங்கள் அனைவரும் ரோகிணி திரையரங்கிற்கு வருகை தந்திருக்கின்றனர். இந்த நிலையில் தான் தொடர்ச்சியாக ரசிகர்கள் உள்ளே அனுப்பப்படுகின்றனர். 9 மணிக்கு சரியாக டிக்கெட் என்பது முறையாக பெற்றிருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் என்பதும் அனுமதி என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் எந்த ஒரு பாதுகாப்பு சூழல் என்பது இருக்க வேண்டும் என்பதற்காகவும் 60க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ரோகிணி திரையரங்கத்தில் முழு பாதுகாப்புடன் இருந்து வருகின்றனர். தொடர்ச்சியாக ராயன் திரைப்படத்திற்கு இந்த ரோகிணி தியேட்டர் முழுவதுமே பேனர்களால் அலங்கரிக்கப்பட்டும் அதே போல ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்புடனும் பார்க்கக்கூடிய ஒன்றாக தான் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் இயக்குநராகவும் தன்னுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த ராயன் திரைப்படத்தை ரசிகர்களுடன் பார்ப்பதற்காக இன்னும் சற்று நேரத்தில் நடிகர் தனுஷ் வர இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அருணேஷ்.